ஹாய் கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோட்டல் கலிஃபோர்னியா எபிசோட் நம்பர் 3. எபிசோடோட ஸ்டார்ட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஈரின் அந்த கடை ஓனர்கிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டு இனிமே என்னை பார்க்க வராதுன்னு ஈரோக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து ஈரோவை அனுப்பிவிட ஈரோவும் அந்த சியோலையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போதான் ஈரோக்கு ஒன்று தோணும், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ஃபிட்டாகவும் இருக்காங்க. அன்னைக்கு ஈரோ ஒரு முடிவு எடுத்தாரு, வெயிட்டை குறைக்கணும்னு. இனிமே எந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்கும் நான் குடிக்க மாட்டேன்னு வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் தன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அந்த கஷ்டத்தெல்லாம் தூசியாக தூக்கி போட்டாரு. முன்னாடி ஹீரோ சப்பியாக இருந்ததுக்கு காரணம் ஹீரோனுக்கு சப்பியாக இருந்ததை பிடிக்கும்னு. இப்போ ஹீரோ ஃபிட்டாக இருந்ததுக்கான காரணம் ஹீரோனுக்கு பிடிக்கணுன்றதுக்காக. இப்போ ப்ரெசண்டில் ஹீரோனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனால் வந்தது கிம்மு. வந்த கிம்மு வேற ஹீரோனோட ஓனர்ஷிப்பை என்கிட்ட கொடுன்னு சொல்ல ஹீரோன் சாக்ககி இல்லை நம்ம தப்பான ரூமுக்கு வந்துட்டோன்னு கிம்மை இழுத்துட்டு போக ஹீரோ நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்வாரு. கிம்மோ என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடைக்காரன் ஹீரோயினை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணது நீதான்னு சொல்ல அப்போதான் அவனுக்கும் ஞாபகம் வருது. ஆனால் ஹீரோயின் அடப்போ ஏன்னு வெளியே போயிடுவாங்க. கிம்மோ பின்னாடி போய் அப்போ உனக்கு தெரியும், எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, உனக்கு தெரியும்ல ஏன் சொல்லுன்னு கேட்க ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். நான் இப்படி சொன்னேன், என் ஓனர்ஷிப்பை உன்கிட்ட கொடுக்க சொல்லி நான் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நாளை யாருக்கும் என்ன கொடுக்க மாட்டேன் இப்படி சொல்ல கிம்மு எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த ஆட்டிடியூட் தான். உன்னோட கண்ணு, உன்னோட ஏரு, இது எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குன்னுமா, டூப்ளிகேட்ல இருக்கவே முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் கிளம்ப போவாங்க. ஆனால் பதில் சொல்லாமல் விட மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டு இருப்பான். அதனால ஹீரோயின் சொல்லிட்டு வாங்க, ஹீரோனுக்கு பாஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அதனால கிம்மு ஃப்யூச்சரை பற்றி பேசலான்னுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு கார்டை கொடுப்பான் ஹோட்டலுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு. ஹீரோனும் அந்த கார்டை வாங்கிட்டு லிஃப்டில் போகலான்னு பார்த்தா அவன் விட மாட்டான். என்னடா உன் பிரச்சனைன்னு கேட்டா மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அனுப்பி வைப்பான். ஹீரோன் இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தா நல்ல பனி பெய்யும். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஹீரோனோட அப்பா. ஹீரோனும் ஃபோனை போயிட்டு தப்பா வத்திட்ட ஹீரோ தான் கெஞ்சி அடம் பிடிச்சி அந்த ஹோட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். ஆனால் இதில் ஹீரோயின் செம்மையாக கடுப்பாயிடுவாங்க. இதுதான் நம்ம லாஸ்ட் கிறிஸ்மஸ், இதுக்கு மேலே நான் உங்களை பார்க்கவே மாட்டேன், என்னை கான்டாக்டே பண்ணாதீங்கன்னு காலை கட் பண்ணிருவாங்க. அங்கே வேற ஹீரோ பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இன்னைக்கு தான் ஹீரோ அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கலான்னு நினைப்பாரு, அதுவும் வேஸ்ட்டு. அப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்ப்பாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிப்பாரு, சியோல் ரொம்ப கோல்டாக இருக்கும், அப்படி ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவும் இப்படி சொல்லியிருப்பாரு. இப்போ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி ஹீரோவும் வெளியே போனா ஹீரோயினு வெளியே ரொம்ப கோல்டாக இருக்குன்னு ஹீரோவை அக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்வாரு தான் தாத்தாவோட ஃபியூனலுக்கு வந்ததுக்காக. இப்போ ஹீரோனும் என்ன விஷயம்னு கேட்க ஹீரோயினோட அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோவை அனுப்புனாராம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வேற 10 ஸ்னோவை சாப்பிட்டாரு. இப்போ ஹீரோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காரா, சியோலுக்கு வர்றதுக்கும் ரெடியாக இருக்காரா. ஆனால் ஹீரோவும் வெட்டரி டாக்டர் சியோல மாடுல இல்லை, ஹீரோ அதான் நீ இருக்கலன்னு வரு. அப்போதான் ஹீரோயின் அங்கே இருக்கிற ட்ரிங்கை பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் கொடுத்த ட்ரிங்க்கு ஹீரோ அப்படியே வச்சிருக்காரு. டேட்டு கூட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதை பற்றி ஹீரோனும் டெடி பியர், ஓ இப்போதான் நீ டெடி பியர் கூட இல்லையே இப்படி சொல்ல ஹீரோனுக்காக ஒரு கிஃப்ட் தருவாரு. அது ஒரு செயின். ஹீரோனும் இது உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தானே கொடுக்கணும்னு சொல்ல அதுக்கு ஹீரோ ஏன் உனக்கு தெரியாதா, நான் எப்பவுமே உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் இப்படின்னு ஓப்பனாகவே லவ் சொல்லிட்டு வரு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் செயின் போட்டு பார்க்க போறேன்னு ஹீரோயின் ஓடி போயிடுவாங்க. நல்லா இருக்கன்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் கிட்ட வந்து உனக்கு என்ன பார்க்க வேணாமா, ஆனா எனக்கு ஒன்று பார்க்கணும் இப்படி லைட்டா ஸ்மைல் பண்ண ஹீரோனும் மனசுக்குள்ளே நினைப்பாங்க. அப்படி மட்டும் சிரிக்காதடான்னு ஹீரோவும் நான் இத்தனை நாளா உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சேன்னு சொல்ல ஹீரோயின் இப்படிலாம் ஜோக் பண்ணாதடா, என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிக்குதுன்னு உளறிடுவாங்க. ஐயோ என்ன சொல்லிட்டோன்னு ஹீரோட காது பத்திட்டு உனக்கு கேட்கல, கேட்டாலும் உனக்கு கேட்கல தான் இப்படி சொல்ல ஹீரோவும் ஸ்மைல் பண்ணுவாரு. அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஹீரோட அம்மா ஹீரோயின் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் தனியாக இருக்கும்போது ஹீரோனுக்கு அவங்க பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வரும். எப்படி அந்த ஊரில் இருக்கவங்களாம் ஹீரோனை பற்றி தப்பாக பேசுவாங்க. அதெல்லாம் ஹீரோனுக்கு ஞாபகம் வந்து இப்போ அந்த செயினை திருப்பி கொடுத்துட்டு நாம் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த செயினை கொடுத்துருன்னு ஹீரோனும் போக ஹீரோ இப்போ மட்டும் நீ போனேன்னா நான் உனக்காக வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்வாரு. ஆனால் ஹீரோயின் அதான் எனக்கு வேணும், நம்ம ஃபர்ஸ்ட் லவ்க்கு இதுதான் எண்ட், தி எண்ட் இந்த மாதிரி சொல்லி ஹீரோட மனசு பிடிச்சிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. 2 பேருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற பூனைக்குட்டிக்கெலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னால் இனிமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் யாரையும் வெயிட் பண்ண வைக்க முடியாது, உன்னை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக தூங்க கிடைப்பாங்க, அவங்க கூட நீ ஹாப்பியாரு டாட்டான்னு சொல்லி
அந்த பூனைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஹீரோயின் போவாங்க. சரி, ஹீரோக்கு எதுக்காக அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு பார்த்தா, ஹீரோவோட அம்மாவை ஹீரோவோட அப்பா அடிச்சிட்டாரா. அதை எவனும் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ஹீரோவோட அம்மா இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்களோட கண்ணு தான் வீங்கிருக்கு. ஹீரோவும் தனியா கூட்டிட்டு போய் பேசினா, அதுக்கு ஹீரோமா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், இன்னைக்கு நைட்டு போய் நான் நேசிச்சவனை பிரிய சொல்றியா, மணியை கொடுத்து செட்டில் பண்றான்வாங்க. ஹீரோக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. காசை கொடுத்துருவாரு. ஹீரோவோட அம்மா அவங்க பாய் ஃப்ரெண்டோட போயிடுவாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவோட பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல, அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகும். நீ வரும் அன்னைக்கும் ஹீரோயின் தனியா தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் லீயோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. ஹோட்டல் டிசைன் பண்றதுக்கு கூப்பிட்டாங்கன்னு பார்த்தா, ஹோட்டல் டிசைன் பண்றதுக்கு இல்ல, மோட்டல் டிசைன் பண்றதுக்கு. ஹோட்டலுக்கும் மோட்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஹோட்டல்னா சிட்டியோட சென்டர்ல இருக்கும், அதுல நிறைய பூல்ஸ் இருக்கும், ரூம் சர்வீஸ்லாம் இருக்கும். ஆனா மோட்டல்னா ஹைவேஸ்ல ரோட்ல அப்படி இருக்கிறது தான் மோட்டல்னு சொல்லுவாங்க. ஈரன் வளர்ந்ததே இந்த மாதிரி ஒரு மோட்டல்ல தான். அதனாலயே என்னமோ ஈரனுக்கு மோட்டலை கண்டாலே பிடிக்கல. அதுக்கு போய் இன்டீரியர் டிசைன் பண்ண சொன்னா ஈரன் எப்படி ஒத்துப்பாங்க? ஈரன் ஒத்துக்க மாட்டாங்க. கிம்மு நிறைய அமௌண்ட் கூட ஆஃபர் பண்றேன்னு சொல்லுவான். ஆனா ஈரன் நோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நைட்டு ஈரனுக்கு 50 லட்சம் கிரெடிட் ஆகும். யாருன்னு பார்த்தா எஸ்டரோட வேலை தான். அடுத்த நாள் ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு ஆன், அவரோட அப்பா கிட்ட ஹீரோனோட அப்பா பேசிட்டு இருப்பாரு. ஆனுக்கு அந்த கிராமத்திலே இருந்து தான் அப்பா கூட வேலை செய்யணும்னு ஆசை. ஆனா அப்பாக்கு தன் பையன் நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை. ஹீரோயின் அப்பா ஆனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனோட அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அப்பாக்கு ஆன் அப்பாவை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கும். ஏன்னா அவருக்கு ஆன் அவன் அப்பா கூடயே இருக்க போறான். ஹீரோயின் அப்படி இல்லை. என்னதான் சொன்னாலும் சரி, ஆன் அப்பாக்கு தான் பையனோட வாழ்க்கை கேட்டு போறது பிடிக்கல. அதே மாதிரி என்னோட சைட்ல ஹீரோ அவரோட தாத்தா ஹாஸ்பிட்டலை டேக் ஓவர் பண்ண போறாராம். இப்படி ஹீரோ பிளான் போட்டுட்டு இருந்தா ஹீரோவோட அம்மா அதை விற்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ போய் நோன்னு சொல்லிடுவாரு. ஹீரோமா கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சா, வீடு இல்லாம தெருவில் இருக்க முடியும். அதனாலதான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு காசு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ தான் குடியிருக்க சொல்வாரு. ஆனா அது எப்படி? இப்பதான் அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு, இவ்வளவு பெரிய பையன் கூட இருக்க முடியுமா? அதனால ஹீரோ அவரோட வீட்டை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவாரு ஹீரோனோட மோட்டலுக்கு. அங்கதான் ஆனோ ஸ்டே பண்றதுக்காக வருவான். அவனையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க போல. இங்க எப்படி போயிட்டு இருக்க? ஹீரோயின் அந்த மோட்டல் டிசைன் பண்றதுக்கு ஒத்துப்பாங்க. அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மோட்டல போய் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக போக, அப்போ அந்த புலிகங் லீடர் இருப்பானே ஜுன்னு, அவன் ஒரு பொண்ணு கூட லிஃப்ட்ல இருப்பான். ஹீரோனை பார்த்த பிறகுதான் ஓவரா சேட்டை பண்ணுவான். ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும் இவன் ஊர்ல போய் என்ன சொல்ல போறான்னு. ஹீரோயின் மோட்டலுக்கு போனதவும் ஹீரோயின் ஏதோ தப்பு பண்ணதவும் கண்டிப்பா சொல்வான். கிம்மு இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ப நம்ம அவன் ஸ்டாப் பண்ணலன்னு சொன்னா ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டுவாங்க. அந்த லூஸ் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நான் இனிமே ஊர் பக்கமே போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல. ஆனா ஹீரோயின் சொன்னதுதான் கரெக்ட். அந்த ஜுன்னு ஹீரோட ஃப்ரெண்டு இவங்க எல்லார்கிட்டயும் போய் அவன் செஞ்ச தப்ப ஹீரோயின் செஞ்சதா சொல்லி போய் சொல்வான். இதை கேட்டு ஹீரோ சும்மா இருப்பாரா? அவனை பிடிச்சி அடிச்சிருவாரு. இனிமே இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பறக விடக்கூடாதுன்னு ஹீரோ வான் பண்ண, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ மாதிரி தான். அவங்களே இவன் சொல்றதெல்லாம் நம்பல. ஆனா ஜிம்முக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வரும், ஹீரோயின் லைஃப்ல யாராவது இருக்காங்களான்னு. இதை கேட்ட ஹீரோ எந்திரிச்சு வெளியே போயிடுவாரு. ஆனும் பின்னாடியே போவான். ஜிம்முக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நல்ல வேலை பார்த்துட்டுடான்னு ஹீரோவை கன்சல்ட் பண்ண போனா ஹீரோ ஹீரோனை பத்தி வருத்தப்பட்டு இருப்பாரு. எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோயின் இருக்காங்கன்னு. அடுத்த நாள் கிம்மு, லீ, எஸ்டர் 3 பேரும் பெட் மேட்ச் கட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. யார் ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ணதுன்னு அதுக்கான பதில ஹீரோயின் சொல்வாங்க. கன்வின்ஸ் பண்ணது எஸ்டர் தான். அன்னைக்கு எஸ்டர் 50 லட்சத்தை டெபாசிட் பண்ணிருப்பா. ஆனா அப்பவும் ஹீரோயின் கன்வின்ஸ் ஆகல. அதுக்கப்புறம் எஸ்டர் போய் பேசியிருப்பா. ஹீரோனுக்கும் ஒரு கம்பெனி வைக்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி ஹீரோயின் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா யாராவது இன்வெஸ்ட் பண்ணும். யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? ஹீரோனோட வேல்யூ தெரிஞ்சவங்க தான், எஸ்டர் மாதிரி. அதனாலதான் ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி இப்ப இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எல்லாம் நல்லதா போகும். இப்ப ஹீரோயின் தான் சைட் மேனேஜர். ஆனா என்ன பிரச்சனைனா, ஹீரோயின் ரிவ்யூ பண்ண வேண்டிய மோட்டல் ஹீரோயினோட ஊர்ல. அதை கேட்டோடனே ஹீரோயின் நோ சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட தாத்தாவோட ஹாஸ்பிட்டல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஒரே கூட்டம் தான் ஹீரோவை பாக்கிறதுக்காக. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜூனியர் பொண்ணு கூட இருப்பா, ஹீரோவோட அசிஸ்டண்டா. ஹீரோயின் பெனால்ட்டியை கட்டுறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. ஆனா தன்னோட ஊருக்கு போறதுக்கு ரெடியா இல்ல. ஹீரோயின் வேக வேகமா போயிட்டு இருப்பாங்க. கிம்மு எங்க போறான்னு கேட்க, லீ அவ டேட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே கிம்மு வேக வேகமா ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். ஆனா கார்ல வந்தது ரியும். அதை பார்த்த உடனே கிம்முக்கு சந்தோஷமாயிடும். குடு குடு குடுன்னு ஓடி வந்து அந்த கார் இருக்க லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவனே ஹெல்ப் பண்ணுவான். கார்ட் எடுத்துட்டு வரேன்னு அவனும் போக அதுக்குள்ள இந்த 2 பேரும் உள்ள போயிடுவாங்க. இப்ப ஹீரோயின் இருக்குது ஒரு புது வீட்டுல, கம்பெனி கொடுத்த வீடு. ஆனாலும் கிம்மு விடல. ஸ்நாக்ஸ் ஃபுட்டுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸை வாங்கி வந்து கொடுப்பான். ஆனா ஹீரோயின் தான் தோர்த்தி விட்டுருவாங்க. இது மூலமா ரியோமுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது.
கிம்மோட கண்ல அவ்ளோ காதல் தெரியுது. ஹீரோனும் ரியோம் கிட்ட என்ன பத்தி ஏதாவது ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சான்னு கேட்க, எங்க ஸ்ப்ரெட் ஆகும்? ஹீரோ தான் புதைச்சிட்டாரே. ஆனா இந்த விஷயம் ரியோவுக்கு தெரியாது. அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஹீரோனுக்கும் சரி, ஹீரோக்கும் சரி, அவங்க லைஃப்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க. இத அவ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் யாருன்னு கேட்பாங்க. அந்த ஜூனியர் பொண்ணு தான். அத கேட்ட உடனே ஹீரோவுக்கு கொஞ்சம் சோகமாகும். ஹீரோ அந்த ஜூனியர் பொண்ணு கிட்ட டிரைவிங் கத்துக்க சொல்வாரு. ஏதாவது எமர்ஜென்சினா ஹீரோ இல்லைனாலும் அவ போகணும்ல, அதுக்காக. ஜூனியர் பொண்ணு ஹீரோவே கத்து கொடுக்க சொல்வா. ஹீரோ ஃபர்ஸ்ட் தயங்குவாரு. ஆனா அவ இப்படி இந்த நல்ல சான்ஸ் விடுவா. அதனால ஹீரோ தான் இப்ப கத்து கொடுப்பாரு. ரொம்ப ஸ்லோவா தான் ஓட்டிட்டு இருப்பா. ஆனா எதிர்க்க ஒரு கார் வந்த உடனே பதட்டத்துல என்ன பண்றோம்னு தெரியாம பிரேக் அமர்த்ததுக்கு பதிலா ஆக்சிலேட்டர் அமுக்கிடுவா. எப்படியோ ஜஸ்ட் மிஸ். ஆக்சிடென்ட் ஆகாம 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன, அவ ரொம்ப பயந்துட்டா. ஹீரோவும் அந்த கார்ல இருக்கவங்க சாரி சொல்லிட்டு இவளை இறங்க சொன்னா பயத்துல இவளால நகர கூட முடியல. அதனால ஹீரோ அவளை தூக்கிட்டு நிப்பாரு. ஆனா ஹீரோட கிட்ட நேரம் அந்த காருக்குள்ள இருக்கிறது ஹீரோயினும் கிம்மும். ஹீரோ தூக்கிட்டு நிக்க ஹீரோயினும் பார்த்துட்டு நக்கலா சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து போயிடுவாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, நைஸ் டே.